அண்மைச் செய்தி. கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பவர்கள் பற்றி காவல்துறையிடம் புகார் அளித்த ஆதி நாராயணனை கைது செய்துள்ள விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், கஞ்சா மற்றும் போதைப் பொருள் விற்பவர்களை பற்றி காவல்துறையிடம் புகார் அளித்த திரு ஆதி நாராயணன் அவர்களை கைது செய்துள்ள விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கை தமிழ்நாட்டில் மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுவதாகவும் இச்செயலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மருது சேனை அமைப்பின் நிறுவன தலைவர் திரு ஆதி நாராயணன் அவர்கள் கடந்த 10/3/2024 அன்று மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் தென்மண்டல காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய அவர்களிடமும் புகார் மனு அளித்திருக்கிறார். மேலும் 10/3/2024 அன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு ஆதி நாராயணன் அவர்கள் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் விற்பனை கட்டுப்படுத்தவும் போதைப்பொருள் விற்பனை செய்வர்கள் மீது தமிழக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வலியுறுத்தியும் பேட்டி அளித்துள்ளார். போதை வியாபாரிகள் மீது தமிழக காவல்துறையிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து 14/3/2024 அன்று 11 மணி அளவில் காரில் வந்த மர்ம முகவர் ஒன்று மருதுசேனை அமைப்புடைய நிறுவன தலைவர் திரு ஆதி நாராயணன் அவர்களை வாகனத்தை சேதப்படுத்தியும் வெடிகுண்டு வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் கொலை செய்ய முயற்சிகள் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து காவல்துறையில் அவர் புகார் அளித்துள்ளார். போதை வியாபாரிகள் குறித்து தகவல் கொடுத்த புகாரின் மீது ஆளும் விடியா திமுக அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் புகார் கொடுத்து தாக்குதலுக்குள்ளான மருது சேனை அமைப்பினுடைய நிறுவன தலைவர் திரு ஆதி நாராயணன் அவர்களையே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணத்திற்காகவும் அவருடைய நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் பணிகளை முடக்கும் விதமாகவும் அடக்குமுறையை கையாண்டு கைது செய்து 15 நாள் நீதிமன்ற காவலில் வைத்துள்ள விடியா திமுக அரசின் காவல்துறைக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்தவர்களையும் மருது சேனை திரு ஆதி நாராயணன் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களையும் கைது செய்யவும் தற்போது சிறையில் உள்ள திரு ஆதி நாராயணன் அவர்களை உடனடியாக விடுதலை செய்யவும் இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.